பசங்க டூருக்கு கூப்பிட்றானுங்க, கையில் சுத்தமாக காசு கிடையாது, மாத கடைசி வேறு, வீட்டில் கேட்டாலும் தரமாட்டாங்க. பேசாமல் டைஸ் ஆப்பில் காசு எடுத்து போயிட்டு வந்துட வேண்டியதான், அதான் கரெக்டாக இருக்கும். என்னடா ஏதோ டூருன்னு சொல்கிறேன், அதுவும் ஏதோ டைஸ் ஆப்பில் காசு வாங்கிட்டு போகிறேன்னு சொல்கிறியே. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நீ கடன் வாங்குறதுங்கிறதே ரொம்ப தப்பான விஷயம். இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது, நான் பொறுமையாக கட்டிப்பேன், இதனால் எனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் இந்த மாதிரி கடன்லாம் வாங்குவேன், ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு மட்டும்தான். இந்த கடன் வாங்குறதையும் நான் மொத்தமாக பே பண்ணிடுவேன். இந்த இஎம்ஐங்கிறது ஒரு ட்ராப். இந்த ட்ராப்பில் நீ மாட்டிக்கிட்டேன்னா உன்னோட சேவிங்ஸ் எல்லாமே காணாமல் போயிடும். இதனால் உன்னால் சேவிங் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக போயிடும். இந்த ட்ரிப்பில் உனக்கு கிடைக்கிற சந்தோஷம் ஒரு 2-3 நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீ மந்த் ஸ்டார்டிங்கில் நீ இஎம்ஐ பே பண்ணிவிட்டு மந்த் எண்டில் உங்ககிட்ட இருக்கிற காசு எல்லாமே காணாமல் போயிடும். இதையெல்லாம் மனசில் வச்சு டிசைட் பண்ணு, எது கரெக்டுன்னு உனக்கே தெரியும். ஆமாம்பா, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், நான் இந்த ட்ரிப்புக்கு பொறுமையாகவே போய்க்கிறேன். நல்ல வேலை, ட்ரிப்பு கேன்சல் பண்ணியாச்சு. இன்வெஸ்ட் ஆர்பிஓயை ஃபாலோ பண்ணது நல்லா தான் போச்சு. மகனே, அந்த இன்வெஸ்ட் ஆர்பிஓயை ஃபாலோ பண்ணிக்கோடா.